Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆர்கானிக் ரியாக்ஷன் ரீமர் டீமன் ரியாக்ஷன். அகெயின் இது ஒரு ஃபீனாலை பேஸ் பண்ணக்கூட ஒரு ரியாக்ஷன் தான். இங்கே நம்ம ஃபீனாலை சாலிசில் ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ சாலிசில் ஆல்டிஹைட்னா என்ன, இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது நிறைய பார்மசூட்டிக்கல்ஸ் நிறையா சென்ட் ஃப்ரேக்ரன்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் ஒரு ப்ரிகர்சர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ப்ரிகர்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளை ரெடி பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் மெட்டீரியல் தான் ப்ரிகர்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் சென்ட் ப்ரொடியூசிங் கம்பெனிஸில் சாலிசில் ஆல்டிஹைடை ஒரு ப்ரிகர்சராக ஸ்டார்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம ஃபீனாலில் தான் நமக்கு தேவையான சாலிசில் ஆல்டிஹைடை கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் ரீமர் டீமன் ரியாக்ஷன். ஓகே, இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ஃபீனாலை சாலிசிலிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணி கோல்ப்ஸ் ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் சேர்த்து பாருங்கள். ஸோ ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பென்சீன் ரிங் அட்டாச்டு வித் OH. ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இங்கே 2 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று சோடியம் ஹைட்ராக்சைட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயும், செகண்ட் ஸ்டெப்பில் குளோரோஃபார்ம் CHCl3 இதை நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் யூஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ எப்பயுமே ஃபீனாலோட NaOH போட்டாலே எனக்கு சோடியம் ஃபினாக்சைடு தான் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். பேஸ் அப்படின்னாலே இதோட சிம்பிள் எனக்கு OH தான். OHம் இதில் இருக்கக்கூடிய ஹச்சும் சேர்ந்து எனக்கு வாட்டர் மாலிகுலாக வெளியில் போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பென்சீன் ரிங் அதோட அட்டாச் ஆக போகிற இங்கே OH போனதுக்கப்புறம் இங்கே பேலன்ஸ் Na இருக்கும். அந்த Na உள்ளே போய் எனக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, இது கரெக்டு தானே அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா சரிதான். ஏன் அப்படின்னா ஹச்சுன்றது ப்ளஸ் இல்லையா, ஒரு ப்ளஸ். அதே மாதிரி இன்னொன்றதும் எனக்கு ஒரு ப்ளஸ் தான். அப்போ 2 ப்ளஸ்ஸையும் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னொரு ஆட் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 2 பேருமே ஒரே குரூப்பை சேர்ந்தவங்க, குரூப் நம்பர் 1 அல்கலி மெட்டல்ஸ். ஸோ இந்த கன்வர்ஷன்ஸ் இது எனக்கு சப்ஸ்டிடியூஷன்ஸ் எனக்கு பாசிபிள் தான். ஸோ சோடியம் ஃபினாக்சைடு ரெண்டாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம். ஓகே, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பொசிஷன் எனக்கு ஆக்குபைடாக இருக்குது. இப்போ இவரை நான் உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா செகண்ட் பொசிஷனுக்கு தான் கொண்டு போகணும். ஓகே, அப்போ இங்கே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை நான் வெளியில் எடுக்கணும். பென்சீன் ரிங்கில் ஒரு ஹச்சை வெளியில் எடுத்தால் தான் நீங்கள் ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொண்டு போய் செய்ய முடியும். வெளியில் எடுத்த ஹச்சுக்கு நம்ம அப்படியே அனுப்பிச்சிட முடியாது இல்லையா. அப்போ இங்கேருந்து ஒரு சிஎலை கொடுத்து அவனை HCl வெளியே அனுப்புங்க. பேலன்ஸ் எனக்கு உள்ளே போகிறது CHCl2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு ஹச்சை வெளியே எடுக்கிறேன். அந்த ஹச்சுக்கு இங்கேருந்து ஒரு சிஎலை கொடுத்துட்றேன். HCl வெளியே போயிடும். பேலன்ஸ் எனக்கு உள்ளே போகிறது CHCl2 மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் இங்கே நான் அகெயின் உள்ளே கொண்டு போகிறது அதே NaOH தான். சரி, இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னாலே எனக்கு சாலிசில் ஆல்டிஹைட் ஃபார்மில் எனக்கு CHO. சரி, இப்போ C ரெடியாக இருக்குது, H ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு என்ன மட்டும் வேணும், O மட்டும் வேணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து ஓவை நான் உள்ளே கொண்டு வர போகிறேன். இப்போ எனக்கு இங்கே யார் வேண்டாம், Cl வேணாம், 2 Cl இருக்குது. அப்போ ஒரு Cl-ஐ Na கிட்ட கொடுத்து NaCl வெளியே அனுப்புகிறேன். இன்னொரு Cl-ஐ H கிட்ட கொடுத்து HCl வெளியே அனுப்புகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 Cl வெளியே தூக்கிட்டு ஒரு O வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ பென்சீன் ரிங் Na எங்களுக்கு ஆல்ரெடி C இருக்குது, H இருக்குது. இவனை வெளியே தூக்கிட்டு இதுக்கு பதிலாக நான் உள்ளே கொண்டு போகிற O. ஓகே, ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் உள்ளே கொண்டு போகிறது H+. சரி, அப்போ இந்த H+ நான் எங்கே கொண்டு போகணும், முன்னாடியே சொன்ன மாதிரி Naவும் ஒரு ப்ளஸ் தான், ஹச்சும் எனக்கு ஒரு ப்ளஸ் தான். இப்போ என்ன செய்கிறேன், இந்த H+-ஐ உள்ளே கொண்டு போயிட்டு Na+-ஐ வெளியே எடுத்துறேன். -Na+. அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட்டு. H உள்ளே போயிடும். ஸோ OH CHO. ஸோ இதுதான் எனக்கு சாலிசில் ஆல்டிஹைட். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதே ஃபீனால் ரிங் தான். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபீனாலோட ஆர்த்தோ பொசிஷனில் எனக்கு யார் உள்ளே வருவான்னா ஆல்டிஹைட் மாலிகுல் எனக்கு உள்ளே வந்திருக்கும். ஒரு பென்சீன் ரிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுதான் ஃபஸ்ட் சப்ஸ்டிஷன். இந்த 2 ஆர்த்தோ, இந்த 2 மெட்டா, இந்த 1 இந்த பேரா. ஸோ ஃபீனாலோட ஆர்த்தோ பொசிஷனில் CHO வந்து அதுக்கு பேர் எனக்கு சாலிசில் ஆல்டிஹைட்.
அதே இது இந்த இடத்துல எனக்கு COOH இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எனக்கு சாலிசிலிக் ஆசிட். அந்த ரியாக்ஷன் எனக்கு கோல்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரீமர் டீமன் ரியாக்ஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.